2023 ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வெலிகம பெலேன பகுதியில் W15 ஹோட்டல் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் மற்றும் அங்கு பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தனது பதவியின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்துவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் இது தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி பாராளுமன்றம் அறிவுறுத்தியது. அவ்வறிக்கையின்படி தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகமனதாக அவர் குற்றவாளி என சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக 22 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் 115 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு பிரேரணை ஒன்றை கடந்த மார்ச் 22ஆம் தேதி தாக்கல் செய்தது. இதன் அடிப்படையில் அவரை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழுவை அமைக்கும் பிரேரணை தேசிய மக்கள் சக்தி ஏப்ரல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததுடன் அங்கு 151 பெரும்பான்மை வாக்குகளினால் அது நிறைவேறியது. உச்சநீதிமன்ற நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன தலைமையிலான விசாரணை குழு அதன் பின்னர் நியமிக்கப்பட்டது. மே 19ஆம் தேதி முதல் தடவையாக கூடிய குழு 13 சந்தர்ப்பங்களில் கூடி சாட்சியங்களை பதிவு செய்தது. தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக 22 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதுடன் வெலிகம W15 ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாகவும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்தமையும் பேசு பொருளாக இருந்தது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் 8 அதிகாரிகளை சட்டவிரோதமாக வெலிகம பகுதிக்கு அனுப்பி குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்கு வசதி செய்தமை, குற்றம் ஒன்றை புரிவதற்கு சூழ்ச்சி செய்தமை, சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறியமை, காயமடைந்தவர்கள் தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்க தவறியமை போன்ற பல்வேறு விடயங்கள் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. மாத்தறை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் அவரை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் 20 நாட்களுக்கு மேற்பட்ட காலம் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்திற்கு வருகை தராமல் மறைந்திருந்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றில் அவர் ஆஜரான போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வனைத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணை நடாத்தியதன் பின்னர் விசாரணை குழு அறிக்கையை வெளியிட்டது. குழு அறிக்கையின்படி சகல குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளியாக கருதப்பட்ட தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை நிறைவேற்ற நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு செயற்குழு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் பாராளுமன்றம் நாளை முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை கூட உள்ளது. நாளை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணையை நிறைவேற்றும் விவாதம் இடம்பெறுவதுடன் பிற்பகல் 4 மணிக்கு அதற்கான வாக்கெடுப்பு இடம்பெறும்.